செய்தியாளர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு எனது தந்தை அவர்கள் பேரில் உள்ள அறக்கட்டளை மூலமாக ஓசூர் கல்வி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 11வது வகுப்பு மாணவர்களுக்கு திருக்குறளை கொடுக்க ஒரு முடிவு செய்திருக்கின்றோம். நம்முடைய 104 பள்ளிகளிலே 8000 பேர் 10வது வகுப்பையும் சுமார் 5000 பேர் 11வது வகுப்பையும் படிக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் புத்தகத்தை திருவள்ளுவர் நர்மதா பதிப்பகத்திலும் செண்பகம் பதிப்பகத்திலும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். சுமார் 10,000 புத்தகங்கள் வேண்டும் என்று. அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கக்கூடிய ஜியு பப் அவர்களுடைய புத்தகம். ஆகவே தான் முதல் நல்ல செய்தியாக சொல்லி, அடுத்து ஓசூர் மாநகர ஆட்சியினுடைய அவலங்களை உங்கள் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். எந்த விதமான கடிதங்களை கொடுத்தாலும் மாநகராட்சியிலிருந்து எந்த விதமான பதிலும் வருவதில்லை. என்ன காரணம் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நாங்களும் மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய குறைகளை எதிரொலிக்கவர்கள் என்ற முறையிலே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் கூட 1 மாதத்திற்குள் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆணையிட்டும் அதே நிலைமை நீடிக்கிறது. இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு செல்கிறதா, இல்லை ஆட்சியாளர்களே அவர்களே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஓசூரிலே ராமநாயக்கன் ஏரி அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி 34 கோடி ரூபாய் செலவிலே உலக வங்கியிலே கடன் வாங்கி மக்கள் தலையிலே கடன் சுமையை ஏற்றிவிட்டு இன்றைக்கு மாநகர ஆட்சியில் எந்த விதமான பணிகள் செய்கிறார்கள், எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று கடிதம் கொடுத்தாலும் அதற்கும் பதில் இல்லை. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வரும் பொழுது அதை துவக்கி வைப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த ஏரியை நீங்களே செய்தியாளர்களே போய் பாருங்கள். எந்த அளவிலே பணிகள் நடைபெற்றிருக்கின்றது, எங்கு தண்ணீர் வருகிறது, எத்தனை தூரத்திலே ஆகாய தாமரைகள் எல்லாம் இருக்கிறது என்று நீங்களே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கும். இது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்லுகிறதா இல்லையா என்பதும் எனக்கு தெரியவில்லை. இந்த பாலம் ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய பாலம் விலகி அது இருக்கின்ற நிலையிலே எந்த விதமான ஒரு மாற்று பயணியும் மாற்று வழியும் செய்யாமல் பத்திரிகை நிருபர்களிடம் உடனே நடந்து விடுகிறது, 20 நாளிலேயே நடந்து விடுகிறது என்று சொல்வதிலே தான் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நான் அறிந்த வகையிலே இந்த பாலமானது மிகவும் பழமையான டிசைன். அந்த டிசைனுக்கு இப்பொழுது அந்த பாவடிவில் இருக்கக்கூடிய அந்த பேரிங் அது இந்த அவுட் ஆஃப் ஆர்டர்ன்றதுனால அவுட் ஆஃப் இதில் திரும்பி கொடுத்து ஆர்டர் செய்ய வர வேண்டும். அது எந்த விதமான எப்பொழுது கொடுக்கிறார்கள், எப்பொழுது வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. 20 நாள் 21 நாள் என்று சொல்லி
அந்த நகாய் அவர்களும் சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால், வேண்டுமென்றே மாநில ஆட்சியை மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக இந்த நகாய் இந்த திருட்டு வேலையை செய்கிறதா என்பதை நான் அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் அரசு அதிகாரிகள் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மாநில முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் முதன்மை செயலாளர் அவர்களுடைய கவனத்துக்கும் இது உங்கள் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக, நாங்கள் அரசனுடைய கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் மாநிலத்தினுடைய தலைவர், பொது கணக்கு குழு உடைய தலைவர் அவருடைய தொகுதியிலேயே ஒரு அறநிலைத்துறை அதிகாரியின் மூலமாக கேவலப்பட்டார்கள். அதை பற்றி நாம் 11/7 நாம் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைத்தேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டும் தபால் கொடுத்தும் எந்த விதமான பதிலும் இல்லாதனால 15 நாட்கள் என்று சொன்னால் 26, 27ஆம் தேதி நாங்கள் மக்களை திரட்டி ஓசூர் அண்ணா சிலை முன்பு, ராம்நகர் அண்ணா சிலை முன்பு ஒரு உண்ணா நோன்பு நாங்கள் எங்களுடைய தலைவர் காந்தி அவர்கள் வழியிலே உண்ணா நோன்பை ஏற்படுத்தி, அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்துகிறதா என்பதை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறநிலைத்துறை என்பது பல்வேறு வகையிலே மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் நல்ல பணி செய்வதாக இல்லை. தினம் பேப்பரில் அறிக்கை, இந்த குடமுழுக்கு அந்த குடமுழுக்கு என்று எந்த குடமுழுக்கு எங்கே செய்தார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது எந்த விதமான வெள்ளை அறிக்கையும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் வந்து மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசனுடைய பதிலை, அரசனுடைய விளக்கத்தை சொன்னால்தான் மக்களிடையே இருக்கக்கூடிய சந்தேகம் போகும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட தூக்கத்தில் இருந்து எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு மூத்த மேனாள் உறுப்பினர் என்ற முறையிலே நான் கேட்டுக்கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள், பல திட்டங்கள், மக்களை தேடி, மக்களுடன் ஓடி, மக்களுடன் விளையாடி, எந்த விதமான திட்டத்திற்கும் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. 1950 இருந்து இதுவரை கோரிக்கை மனுக்கள் அதிகரிக்கிறதை தவிர கோரிக்கை மனுக்கள் முற்று பெற்றதாக தெரியவில்லை. எத்தனை திட்டங்கள், ஏன் திட்டங்களில் மூலமாக அந்த பயனடைந்திருந்தார், அந்த பயனாளிகள் ஏன் மீண்டும் மீண்டும் கோரிக்கை மனுக்களை கொடுப்பார்கள்? இதை சிந்திக்க வேண்டும். அதிகாரிகளுடைய போக்கையே, அதிகாரிகளுடைய இதன்படியே நடந்தீர்கள் என்று சொன்னால் மக்களிடையே உங்களுடைய மதிப்பு குறையும் என்பதை நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.